ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி நல்லா மழை பெஞ்சுது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. நிறைய இடத்துல வைரல் ஃபீவர், கோல்டு, காஃப் அண்ட் ஜுரம் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. நைட்டுக்கு அம்மா வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஜில்லுன்னு ஒரு வெதருக்கு நல்லா சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுது. நைட்டு வந்து நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சதுக்கு சில்லுன்னு ஒரு காற்று. ஸோ காற்று வாங்கிட்டு நான் வெளில உட்காந்துருந்தேன். இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சேம் அதே கிளைமேட் தான். நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழையில் நாங்கள் வந்து நானும் தம்பியும் வந்து முட்டை குழம்பு கேட்டதுனால அம்மா முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு மழையிலேயே கொடை பிடிச்சிட்டு போய் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மழை எல்லா ஏரியாஸ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக தான் தூரிச்சு. அம்மா முட்டை பாயில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அம்மா வந்து முட்டை பாயில் ஒரு பக்கம் அம்மா உட்காந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து முட்டை ஒழிச்சு கொடுத்துட்டேன். இந்த பாயில் பண்ண எக்ஸை ஒழிச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு மசாலாலாம் நல்லா இறங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாயில்டு எக்ஸ்லாம் நான் குட்டி குட்டியாக ஸ்லிட் போட்டுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் சப்பாத்தி, அரைச்சி வச்சிருந்த மசாலா, முட்டை எல்லாம் ரெடி. அம்மா குழம்பு ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழம்புல பாயில் பண்ண எக்ஸ் போட்டால் முட்டை குழம்பு வித் சப்பாத்திக்கு ரெடி. டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு. அடுத்து நம்மளோட குட்டி ஃப்ரெண்டு வந்திருந்தார் வீட்டுக்கு. ஸோ ஈவினிங் வந்து கார்த்திகை தீபத்துக்கு நான் க்ளீனிங் பண்ணியிருந்தேன். பூஜை ரூம் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கான vlog நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தீபத்தை ஏற்றிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தீபமாக நான் எண்ணெய் ஊற்றி திரிச்சு வச்சுட்டு இருந்ததில் டைம் ஆயிடுச்சு. முன்னாடியே ரெடி பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்படியும் மறந்துட்டேன். ஸோ அன்றைக்கி தான் உட்காந்து எல்லாம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வாசப்படிக்கு வச்சுட்டு வெளில போய் வச்சுருந்தேன். காற்று மழைனால விளக்கெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வச்சிருந்த விளக்கே அணைஞ்சிடுச்சு காற்றுனால. வெளியில் பார்த்தா மழை வந்துடுச்சு. ஸோ இந்த டோர் என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் 2 விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுவும் ஏதோ காற்றுனால தப்பிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. வெளியில் வச்சிருந்த விளக்கு வச்ச மாயத்துலேயே திருப்பி உள்ளே கொண்டு வந்தாச்சு. நைட்டுக்கு சிம்பிளாக சப்பாத்தி ரோல் ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தேன். இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நைட்டு வந்து அம்மா நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி கொடுத்துருந்தாங்க. பால் குடிச்சிட்டு அதாங்க டம்ளரை சிங்கில் போட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் அதே மாதிரி காற்று இல்லாதனால, காற்று மழை எதுவும் இல்லை, அதனால் விளக்கெல்லாம் தப்பிச்சது. நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்தது.
இன்றைக்கி தான் நல்லா வெளியெல்லாம் விளக்கு வச்சுருந்தேன். ஸோ பார்க்கவே எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்ம வச்ச விளக்கெல்லாம் நல்லா எரியுதுன்னு. அப்படியும் காற்றுக்கு ஒரு சில விளக்கெல்லாம் அவிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி போய் வச்சிட்டு இருந்தேன். வச்சதுக்கப்புறம் வீடே ஒரு ஜொலிப்பாக அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. இது என்ட்ரன்ஸ் கிட்ட. அவ்வளோதாங்க என்னோடய கார்த்திகை தீபம் vlog. இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் திவி பைட்ஸ். பாய்.